சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் மற்ற மாநில மற்ற எல்லா பகுதியிலேருந்து ரொம்ப கம்மியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஒவ்வொரு பகுதியிலே போய் விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல்ல ஸ்கூல் குழந்தை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, ஸ்கூலுக்கு குழந்தைகிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கோம். அவங்க வாக்களிக்க நாளில் அவங்க அப்பா அம்மா ஓட் போட்டு வந்திருக்காங்க, அவங்க உறுதி செய்யணும். குழந்தை பேச தான் அப்பா அம்மா இருக்கிறத நம்ம எல்லாம் கேட்போம். அந்த அடிப்படையில் குழந்தையை வச்சுட்டு இதை முதல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் எல்லா ஷாப்பிங் மாலில் இருந்தாலும், பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும், ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நடைபெறும். தேதி அறிவிப்பா டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன் அறிவிப்பாங்க. அவங்க தேதி அறிவிக்க முன்னாடி அவங்களே சொல்லுவாங்க. சார், இன்னொரு விஷயம், இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்காக நடிகர்கள் என்ன மாதிரி எல்லார்ட்டையும் சென்றடைகிற மாதிரி என்ன மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க? இப்போ நம்ம எல்லா இடத்துல இப்போ சினிமா ஸ்லைடில் பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிற டிவி ஸ்க்ரீனில் போடுறோம், பஸ் பின்னாடி போடுறோம், இப்போ ஆட்டோ பின்னாடியும் அதை பிரச்சாரம் பண்ணுறது பண்ணியிருக்கோம். அதில் யார் செலிப்ரிட்டி மீன்ஸ் அந்த சினிமா நடிகை, இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் யார் இருக்கா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைத்திருக்கோம். சில பேர் இதுவரை நமக்கு கார்த்திக் சார், சூர்யா, அஸ்வின், தீபிகா பாலிகால், தினேஷ் கார்த்திக், இவங்க ஸ்ருதி ஹாசன் அவங்க ஒப்புக்கொண்டு இருக்காங்க. இனிமேல் மற்ற எல்லாட்ட கேட்டிருக்கோம். அவங்க பதில் சொல்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். இல்லை, நடிகர் ரஜினிகாந்த் இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் கேட்டதாக சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அடுத்து நம்ம சொல்ல வரோம். தட் என்னென்னா நம்ம யார் நம்ம இன்வைட் பண்ணுறோம். நம்ம நடிகர் சங்கம் மூலமாக எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கோம். என்னென்ன யார் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அதை தெரியுறதுக்கு ஒரு சுலபமாக ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் ஒரு SMS மூலமாக ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம். 1950 1950க்கு உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் SMS பண்ணால நீங்கள் வேறு ஒன்றும் எழுதக்கூடாது, பேர் எழுதக்கூடாது, வேறு ஒன்றும் எழுதக்கூடாது. வாக்காளர் அடையாள அட்டை எப்படி இருக்கு அதெல்லாம் SMS அதுக்கு அனுப்பிச்சாலே உங்கள் பேர் எங்கே இருக்கு, அவங்க எங்கே பதவியாக இருக்கு, உங்கள் பூத் எங்கே, வாக்குச்சாவடி எங்கே, அது எல்லாம் பதில் வரும். அது இல்லை, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அதுவும் SMS. இப்போ எல்லாம் ஃப்ரீ SMS. 1950 பண்ணுறது எல்லா SMS ஃப்ரீ. என்ன பண்ணணும்னா க்யூனா லெட்டர் இங்கிலீஷில் இருக்கிறத Q லெட்டர் டைப் பண்ணி ஒரு கேப் விட்டுட்டு உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பூத் வாக்குச்சாவடியில் எத்தனை பேர் க்யூவில் நின்றுட்டு கொண்டு இருக்காங்க உங்களுக்கு பதில் SMS வரும். அது இப்போ இல்லை, வாக்கு அளிக்கிறது அந்த ஓட்டிங் டேயில் தான் அது வரும். அப்போ அது உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். இப்போ 50 பேர் நிற்கிறாங்க, உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். அது பதில் SMS வரும். அதை வச்சுட்டு நீங்கள் எப்போ அங்கே போகலாம் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை, இதுக்கு மேலே நீக்கிறதா இருந்தால் நம்ம ஒரு யார் முன் வந்துட்டு அங்கே என் பேர் எங்கே இருக்கா இல்லை இப்போ டெத்தை வந்துட்டே இருக்கோம். அந்த பேர் கேஸ்னால் எலெக்ஷன் கமிஷன் படி ஒரு ஏஜ்டு லிஸ்ட் பட்டியல் இருக்கு. இந்த மாதிரி இவங்க டவுட்ஃபுல் ஓட்டர் பட்டியல் தயாரிக்கப்படும். அந்த பட்டியலில் பேர் சேர்க்குறோம். நீக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு கம்மி தான். தேர்தல் அறிவிப்பு 2-3 நாட்கள் வரக்கூடிய சூழல் இருக்கதான் சொல்லப்படுது. இந்த சூழலில் அறிவிப்பு வந்த உடனேயும் பறக்கும் படைகள் எவ்வளவு நியமிக்கப்படுறீங்க, அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு? இல்லை, ஒவ்வொரு தொகுதியில் 3 பறக்கும் படை நியமிக்கிட்டு இருக்கிறோம். அதை தேர்தல் அறிவிக்கு வந்ததில் அடுத்த நாள்லேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இனிமேல் ஸ்பெஷல் கேம்ப்க்கு வாய்ப்பு இல்லை. யார் பதிவு பண்ண விரும்பினாலே உடனுக்குடன் வெப்சைட் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம்.